சார் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க உங்கள் வருமானம் போதும், அடுத்தவனை மாதிரி மகிழ்ச்சியாக வாழணும், அடுத்தவனை போல் வாழணும்னு நினச்சிங்கன்னா உங்களை போல் என்னைக்கு வாழ போகிறீங்க, உங்களுக்காக என்னைக்கு வாழ போகிறீங்க அப்படி நினச்சா மட்டும். நான் மகிழ்ச்சி எனக்கு பின்னாடி வந்தவங்களாம் இப்படி பெருசாகிட்டாங்கன்னு நினச்சாங்கன்னா, நான் நினச்சேன்னா என்னைய மாதிரி முட்டாள் யாரும் கிடையாது. எனக்கு என்னவோ அதை நான் செய்கிறேன், எனக்கு திருப்தியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு 2000 பேர் சிரிக்க வைக்கிறேன், சிரிக்க வச்சு சம்பாதிக்கிறேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு சந்தோஷம். அப்படி தான் நினைக்கணுமே ஒழிய, ஐயோ ஒரு நாளைக்கு அவ்வளோ பேர் வாங்குறாரு என்ன சார், சில பேர் ஏற்றிடுவேன் சார், உங்களை மாதிரி ஹியூமர் சென்ஸ்லாம் அவர்கிட்ட கிடையாது சார், ஆனால் அவர் 5 லட்சம் வாங்குறாரு, நீங்கள் 5000 ரூபா ஜிஎஸ்டி போக 3300 வாங்குறீங்க அப்படின்னு என்னை வெறுப்பேற்றுவான். சரிப்பா, சந்தோஷம் 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 தான் வரணும். அவன்கிட்ட போய் சண்டை விட முடியுமா? இருக்கிற வச்சு இன்பமாக வாழுங்க சார். சந்தனத்தை கொடுப்போர் கை மணக்கும், வாங்குவோர் கை மணக்கும், அப்படி இருக்கணும். சந்தனத்தை எத்தனை துண்டுகளாக வெட்டினாலும் அது மணக்கும். நாம் ஈக்களாக இல்லாமல் தேனீக்களாக இருங்கள். ஈக்கள் பாருங்க எல்லா இடத்துலையும் உட்காரும், நெய்வேத்தியத்தில் உட்காரும், அதில் உட்காரும், அசிங்கத்தில், எல்லா இடத்துலையும் உட்காரும். தேனீக்கள் பாருங்க பூக்கள் மீது மட்டும் உட்காரும். நம்ம பூக்களாகவே இருப்போம். பார்த்தீங்களா, ஆன்மீக செய்தி சொன்னால் அமைதியாகிறீங்க.